விளங்க முயற்சி செய்யுங்கள். தியரி என்றால் மனிதர்களாலேயே உருவாக்கப்பட்ட சில வரையறைகள், சிந்தனைக்கு வேலி அடிக்கும் ஒரு வரையறை திட்டத்துக்கு தான் தியரி என்று சொல்லலாம். இந்த தியரிக்குள்ளால், இதற்குள்ளால், இந்த வரையறைக்குள்ளால், இந்த தாயிராவுக்குள்ளால் நாங்கள் சிந்திப்போம் என்ற ஒரு வரையறையை போடுவார்கள். அங்கே விசாலமான சிந்தனை கிடையாது. அங்கே ஏற்கனவே வரையப்பட்ட ஒரு வரைபடத்துக்குள்ளால் தன்னுடைய சிந்தனையை குறுக வைத்து அந்த குறுகிய புத்தியால் சிந்திக்கும் நிலை இருக்கும். அங்கே அப்படிப்பட்ட ஒருவர் விளக்கம் சொல்ல குர்ஆன் சுன்னாவை பார்த்து அதனுடைய அரபும் தெரியாது, அதனுடைய தமிழாக்கத்தை பார்த்து அதற்கு அவருடைய உள்ளம் சொல்கின்ற, அவருடைய அந்த தியரியால் சொல்கின்ற விளக்கத்தை சொல்ல அந்த தியரி கற்ற அனைவருமே அதனை உண்மைப்படுத்த உண்மையான உலமாக்கள் ஒதுக்கப்படும் நிலை உண்டாகும். எனவே இந்த தியரிக்குள்ளால் மாட்டுப்பட்ட கூட்டம், அப்படியானவர்கள் குர்ஆன் சுன்னாவுடைய உண்மையான விளக்கத்தை விட்டுவிட்டு வாழையடி வாழையாக உலமாக்கள் ஹக்கான அந்த ஜமாத்தினர்கள் எந்த விளக்கத்தை வாழையடி வாழையாக இந்த உம்மத்துக்கு கொடுத்தார்களோ அதனை அப்படியே மறந்துவிட்டு புதிய ஒரு விளக்கத்தை நாங்கள் எல்லாம் நவீன முன்னேற்றகரமான ஒரு யுகத்திலே வாழக்கூடிய தொலை தொடர்பாடலிலே மிஞ்சிய உலகிலே வரலாறு காணாத ஒரு முன்னேற்றத்தை கண்ட ஒரு கூட்டம் என்ற மமதையுடன் அவற்றை பின்பற்றி வீர நடை போடும் பொழுது அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவித்த வார்த்தை தான் இத்தகதன் நாஸு ரூஸன் ஜுஹால், அத்தமடையர்களை மக்கள் தலைவர்களாக எடுத்துக் கொள்வார்கள். ஃபஅஃப்தௌ பிகைரி இல்மின், எனவே அவர்கள் இல்ம் இல்லாமல் ஃபத்வா கொடுப்பார்கள். எந்த இல்மு இல்லை அவர்களிடம், எந்த இல்மு இல்லை. குர்ஆனுடைய எல்லா ஆயத்துக்களும், அதனுடைய தர்ஜமா, அதனுடைய டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு, அதனுடைய தஃசீர் விளக்க உரை பட்டனை தட்டினால் ஹதீஸ் கொட்டும் என்ற அளவுக்கு 50,000 1,00,000 ஹதீஸ்களை ஒன்று சேர்த்த சாப்ட்வேர், அதிலே ஒரு வார்த்தையை தட்டினால் அங்கே ஹதீஸ் கொட்டும் என்று சொல்கின்ற அந்த மமதை, இவைகள் அனைத்தும் இருக்கின்றன. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் ஃபஅஃப்தௌ பிகைரி இல்மின், இல்ம் இல்லாமல் அவர்கள் ஃபத்வா கொடுக்கிறார்கள். அவர்களிடம் எந்த இல்ம் இல்லை. அவர்களுடைய பாதிக்கப்பட்ட இடத்தை நான் உங்களுக்கு குறித்தேன். அவர்களிடம் மூதாதையர்களுடைய விளக்கம் இல்லை. வாழையடி வாழையாக இந்த உண்மை இந்த உலகிலே நிலைநாட்டப்பட்டு வந்ததோ அந்த உண்மை இல்லை. இல்லாமல் அவர்கள் ஃபத்வா கொடுக்கிறார்கள். அவர்களும் வழி கெட்டு மக்களையும் வழி கெடுக்கிறார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இல்ம் என்ற அந்த உண்மையான புரிதல் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இல்ம் என்பது வெறுமனே குர்ஆன் சுன்னாவுக்கு பெயர் அல்ல. குர்ஆன் சுன்னாவை வைத்து மக்களை வழி கெடுக்கும் கூட்டத்தினர்களும் இருக்கிறார்கள். தன்னுடைய நிலையிலே சுயமாக வழி கெட்டு போபவர்களும் இருக்கிறார்கள். உலகிலே பயங்கரமான பித்னாக்களை உண்டாக்கும் மக்களும் இருக்கிறார்கள். எந்த விளக்கத்தை குர்ஆன் சுன்னாவுக்கு இந்த உம்மத்துடைய முன்னோர்களாகிய அந்த உலமாக்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், அந்த இமாம்கள், அவுலியாக்கள், முத்தகீன்கள், அந்த நாதாக்கள், அந்த ஷேக்மார்கள், அந்த வாழையடி வாழையாக வந்த அனைத்து அல்லாஹ்வை பயந்த நல்லடியார்களும் எந்த விளக்கத்தை கொடுத்து வந்தார்களோ அந்த விளக்கத்துக்கு பெயர் தான் அறிவு. அன்புரையின் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் இந்த காலத்தை முன்னேற்றகரமான காலம் என்று நினைக்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு மாற்றமானதை சொன்னார்கள். எந்த காலத்தை ثم تكون ملكا جبرية
செய்யப்படும் ஒரு காலம் இந்த உலகிலே 4வது நிலையில் உருவாகும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அந்த காலத்திலே நாங்கள் வாழ்கிறோம். பின்பு சொன்னார்கள், திரும்பவும் ஒரு காலம் வரும், சும்ம தகூனு ஹிலாஃபத வ ரஹ்மah, பின்பு இன்னும் ஒரு ஹிலாஃபத் உம்மத்துக்கு ரஹ்மத்தாக வரும். அந்த ஹிலாஃபத்துடைய யுகத்துடைய கலீஃபா இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருப்பார்கள். எந்த இமாம் மஹ்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவித்தல் செய்தார்களோ, எந்த இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மஃபாஃபிலே மக்கள் எல்லாம் ஹஜ்ஜிலே தவாஃப் செய்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே அசரீதமான சத்தமாக அறிவிக்கப்படுமோ, ஹாதா கலீஃபத்துல்லாஹில் மஹ்தியு ஃபில் அர்தி ஃபபாயிஉ, இவர்தான் இந்த பூமியிலே அல்லாஹ்வுடைய கலீஃபா மஹ்தி, அவருடன் நீங்கள் பைஅத் செய்யுங்கள் என்று அறிவிக்கப்படுமோ, அந்த கலீஃபா வெளியாகும் வரை நாங்கள் வாழ்கின்ற காலத்திலே நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவசரப்பட்டு நவீனர்களிடம் மாட்டிக்கொள்ளக் கூடாது. எங்களுடைய புத்தி அவசரப்படக்கூடாது. எந்த அடிச்சுவடுகளை இந்த உம்மத் 1000 வருடங்களுக்கு மேலால் பின்பற்றியதோ, நாங்கள் இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய மذஹபை பின்பற்றக்கூடியவர்கள்.